ஏண்டா நம்ம என்ன ஊருக்குள்ள போறோமா இல்ல பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போறோமா? அங்கங்க கொழுந்து விட்டு எரியுது. ஒருவேளை கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்களோ? சே பார்த்தா தெரியல. என்ன எங்க அப்பனுக்கு மாத்தான சண்டையா இருந்திருக்கும். அவனு நம்ம ஊர் அடிச்சிருப்பானுங்க, நம்ம ஊர் பசங்க அவங்க அடிச்சிருப்பானுங்க. சே ஊராடா இது? எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து கலவரம். நம்மளும் தான் இருக்கோம். அழகா காலேஜ் போய் படிச்சுட்டு அமைதியா வந்துட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும்டா. எங்க ஏண்டா தைரியம் செஞ்சுக்கிட்டு சித்தாந்தமா பாடிக்கிட்டு இருக்க? நீ காலேஜ்ல ஆரம்பிச்சனாலதான் ஊர் கடைசி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பிடைச்சிலும் தீ வைக்கிறதுக்கு முன்னால மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா மொத்தமா கொடுத்துருவாங்க. எறா வண்டியா எறா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. டேய் வெற்றி, வெற்றி, உனக்கு ஒண்ணு ஆகலையடா? எங்கடா போயிருந்தீங்க எல்லாரும்? தண்ணி போட போயிருந்தோம். இல்ல காவேரி பிரச்சனையா நெய்வேலி கூப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கு போயிருந்தா அதை சொல்றாங்க. உங்களை மொகரைய பாரு. ஏண்டா எவனோ பொண்ணு கையை பிடிச்சு இழுத்தா நீ ஏண்டா சண்டைக்கு வர? அப்படி கேளுங்க. அம்மா நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். உனக்கு தெரியாதம்மா, நான் இந்த அளவுக்கு கெடுறது காரணமே தோ இதுக்குதான். உன்னை பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு வெக்கமா இருக்கு. அருமையா சொன்னீங்க. செருப்பாலடி. யாரா இருந்தாலும் அவங்க அப்பா நான் சொல்லவே இல்ல. ஏண்டா வெற்றி, பக்கத்தூர்காரங்க நம்ம ஊர் பிள்ளைய கையை பிடிச்சு இருக்காங்க. அவங்க வெட்டி பழி கொடுக்கற விட்டு ஜட்டியோட விட்டு வந்திருக்கேடா. அப்பா தங்கமான அப்பா, ஒரே கலர், அதான் ஒரே தாட்டு. மிஸ் பண்ண ஜட்டி இப்ப போய் எடுத்துட்டோம். எங்க போற? என்ன தூண்டி விடுறீங்களா? செல்லம் கொடுத்து இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏய், நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் மய மேல ஒரு சின்ன தூசு கூட பட முடியாது. உள்ள போடி. நீங்க எக்கடோ கெட்டு போங்க. நீ உள்ள வா, வச்சுக்கிறேன். அம்மம்மா தம்பி பரதேசி மாதிரி கத்திக்கிட்டேன். அம்மா சாப்பாடு போடுமா, பசிக்குது. டேய் சாப்பாடா முக்கியம், காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. டேய் நீ வாய் மூடு, கொட்டிட்டு வந்துட்டல, வெயிட் பண்ணு. இங்க பாருடா, எங்க சுத்திட்டு வந்தாலும் 4 மணிக்கு வீடு வந்து சேரணும். ஆமா, காலேஜே 4:30 தான் வர்றான். 4 மணிக்கு எப்படிமா வர முடியும்? என்ன நீங்க? அது இல்லடா, சாயந்தரம் தான் டியூஷன் வச்சிருப்பாங்க போட்டுருக்கு. ஆமா, நீங்க படிக்கிற லட்சணத்துக்கு டியூஷன் ஒண்ணுதான் குறை. சாயந்தரம் பொண்ணு பார்க்க போறோம். அப்பா கத்துக்குமா ரெண்டாவது கல்யாணம்? உதச்சேனா உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். எனக்கு பொண்ணு பாக்குவா மச்சான் பாருடா. அம்மா அவன் சொல்றது புரியலையா? படிக்கிறவளுக்கு எதுக்கு கல்யாணங்கிறான்? சரிதானே? டேய் எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. டேய் அம்மாவை சொல்றாங்களே வெளிய போங்கடா. அது வந்துமா கிளம்புங்கடா, 3 பேர் கிளம்புங்கடா. ஏய் நீட்டுறதுக்கு விரல் இருக்காது. ஆள பாரு, என் பிள்ளைக்கு சேர்க்க பள்ளியும் பாச்சானும். ஆமா இல்ல யாரு பள்ளி யாரா பாச்சா? நான் பள்ளி, நீ பாச்சா. கிளம்பு, Thank you கிளம்புடா, மா. கிளம்பு. சாயங்காலம் முச்சந்தில் சந்திப்போம். வரட்டா? வரும்போது கொஞ்சம் கருவாடும் கஞ்சி கொண்டாந்துரு. டேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன். நீ பேசாம நிக்க போற. நான் போக முடியாது. சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்னை தடுக்காதீங்க. ஒரு சில்லறை காசு 500 ரூபா இருந்தா கூட. செருப்பு பிஞ்சிரும். சில்லறை காசு உனக்கு 500 ரூபாயா? ஏண்டா இப்ப என்னமோ சொன்னீங்க விஞ்ஞானிகள் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போ. ரைட், தேங்க் யூ. பிள்ளைய மட்டும் எல்லாட்டு பெத்து போட்டுருங்க. காசு கேட்டா நொல்லேனுங்க. போங்கடா மூதவியலா. எங்க படுத்துற ராத்திரி? சை இந்தா எவ்வளவு பேன்றா? சை இந்த கிரமத்துக்கு எங்கல குடுக்குற? குரங்கிட்ட எது கொடுப்பாங்க? ஹாய் பாப்பா மணி என்ன? ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா? காலேஜ்ரா ப்ரொஃபசர் நம்மள என்ன பாரு, படிப்பே வராட்டாலும் எவ்வளவு கரெக்டத்தை கீப் அப் பண்றான். அதனால தான் இந்த காலேஜ் மதிக்கிறாங்க. டேய் அத ஊரா டெய்லி வர்றதானே. ஏண்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் மம்மி ஒண்ணு குழப்பலையே. மைண்ட் கேட்டா மெயின்டைன் பண்றீல்ல, ஸ்டெடியா இருக்கீல்ல. இந்த வர்றா கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை ஆயிரும். டேய் அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா? அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கு வா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர்வலத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல. பிரின்சிபல் மாத்து. டேய் உட்கார்றா, இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம். ஓ அதுக்கு தான் மரத்து கீழே பெஞ்சில உட்காந்துருக்கமா? ஆரம்பிப்பா. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எவ அவ? நிஜமா சொல்றேன்டா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? டேய் சும்மா இருங்கடா, மூட கெடுக்காதீங்க. நிஜமா ஒரு தேவதடா. இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ, இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா. ரொம்ப பேசுறான்ப்பா. என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற?
இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேரு தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான், மீதி பேரு தண்ணியை போட்டு தடுமாறி செத்துருக்கான். ஜாக்கிரதை. தருசாய் செத்துருக்காங்க சொல்லு. அப்ப அவனுக்கு லவ் வந்துருச்சுங்கறியா? இதான் லவ்வா நண்பா? ஆமா நண்பா, இதான் லவ். தைரியமா லவ் பண்ணு, சூப்பரா இருக்கும். இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத. டேய் மூடு. உன் லவ் பத்தி என்கிட்ட சொல்றியா? இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது. அந்த பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுடா. அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா. எப்படி சொல்ற? காதலுக்கு கண்ணிலன்னு எப்பவோ ஒரு கூட சொல்லிட்டு போயிட்டான்ல. யாருன்னே தெரியாம ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ண? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், தெரு தெருவா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கலாம். அப்படியா அந்த பொண்ணு கிடைக்குதா? அது ஒரு கும்பல் உட்காந்துருக்குல்ல, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா? நீ வேற விஜி, அந்த கும்பல்ல இருக்கிறவங்க யாருமே இந்த காலேஜ்ல படிக்கவே இல்ல. அவ்வளோ ஏன் மழைக்கு கூட யாரும் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதே இல்ல. காலேஜுக்கு சும்மா வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். சரி யானை சொல்லு பாத்தீங்க. அந்த கூட்டத்துல மட்டும் அழகா ஸ்மார்ட்டா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை வச்சுதான் இவனுங்களா வந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதென்ன அவரு? என் உதட்டுல நான் லிப்ஸ்டிக் போட காரணமா இருந்தவரு, என் லவ்வர். அதுக்குள்ள லவ்வா? ஆமா. அந்த 4 பசங்க யாரு? அவங்களா ஆஞ்சநேயரோட சித்தப்பா பசங்க. உன் ஆளு அவன் ஆளுக்கு ஃப்ரெண்டு. கவலையே படாத, இந்த மேட்டரை வச்சே லிங்க் பண்ணிடலாம். வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுங்க. ஹாய் அசோக், இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேர் விஜி. ஹலோ. ஹாய். ஸ்கூல்ல இருந்தே லவ்வாமே? ஆமா. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. சரி சரி வா நம்ம போலாம். ஏய் நில்லு. என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா? எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? காலேஜ்ல இருக்க மாட்ட, ஏதோ உன் பின்னால லோலோன்னு அலையறனால விடுறோம். பி கேர்ஃபுல். ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு, அதுல பெருசு இதுதான். ஏய் என்னடி என்ன? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னடா சொல்லி ஏய். வை. பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. வேணா அவன் பண்ணிக்கோங்க. மென்மையா இருந்துச்சா போடா என் கோந்து. மை நேம் இஸ் மாணிக்கம், BABL. BABL? அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ்லயா? சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும். சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஓம் பங்குக்கு ஏதாவது சொல்லு. ஐ எம் நாதன், BA சயின்ஸ் படிக்கிறேன். என்னது BA சயின்ஸா? சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானே, சோ BA ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நாங்களாம் சொல்லிட்டோமே, நீ மட்டும் என்னவா சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா, ஜென்ரலா சொல்றேன் கேட்டுக்குங்க. என் பேர் மதன். பிடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க. ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபோசிஷன், டிபோசிஷன், காம்போசிஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் சேர்க்க சரியில்லாதனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். சார் பேச மாட்டாங்களா? அது அவர்கிட்டே கேளு. நான் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன். கோல் போட்டாயா? சட்டையை விடுற அவன்கிட்டே எங்கிலிக்கிற? ஏதாவது சைட்டு அங்கேயே சொல்லு. சும்மா காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கேங்க. என் பேரு வெற்றிவேலுங்க. பரவாயில்லையே, நீங்களாவது உண்மை பேசுறீங்களே, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரிலாம் பொய் பேச தெரியாதுங்க. எனிவே ஐ அம் விஜி. எந்திரி. நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு. இந்த கண்டாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது. ஆள விடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வேல், வெற்றிவேல், ஸ்டைல் வெற்றிவேலுங்க. உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் நாங்க எல்லாம் பேரை சொன்னோம், பிடிச்சிங்கன்னு சொன்னாளா? உன் பேரை சொன்னி பிடிச்சிங்க சொன்னா பாத்தியா? அங்கே லவ் ஒக்கட் ஆயிடுச்சுடா. அதை விடுறா. நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கையை கொடுத்தோம். அவ யாருக்காவது கை கொடுத்தாளா? அவனுக்கு மட்டும் தானே கொடுத்தா. அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிடுச்சுடா. டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா. சு உன் அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர்ற? அத விட்றா, அவன் உண்மையை சொன்னான். அதனால தான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. டேய் அப்படியே டேய், டேய், தூக்கி விட்டுன்னு மச்சான், வச்சுக்க. போடா. கீழே மண்டை சதுரி செத்து போவீங்க. உண்மையை சொன்னனால தான் லவ் பண்ணாளா? எவன்டா சொன்னா உங்களுக்கு இத? இந்த பார், இந்த காலத்து பொண்ணுங்கலாம் பிலிம் காட்டணும். ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ்ல பேசணும். 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியுற மாதிரி வைக்கணும்டா. அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க. பெரிய மேதாவி மாதிரி பேசாதீங்க. மேதாவி நிறுத்துறியா? காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. டே நான் சொல்றேன்டா, பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா. டேய் ஏன்டா? ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற? இப்ப என்ன சொல்ல வர நீ? டேய் நீ ஏன்டா மூளை வந்த மாதிரி கத்துற? ஆமாடா மூளை தானே. என்னடா சொல்ற நீ? நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல, அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா. அப்ப கரெக்ட்டா பேசுற. டேய் தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி. ஆனா உன் ஆள் இருக்காளே, ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி கொலகொலன்னு இருக்கா. சரி அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலயாவது போய் அவளை பிடிக்க பார்.
அது சரிடா, என் லவ் எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படி கேளு, நான் சொல்றேன். நீ சொல்றியா? காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய், யார பாத்தா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற? காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல் போடுறா. ஒரு ஸ்டூடெண்ட லவ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய மீட்டிங்கா? நான் லவ் பண்றது யார் தெரியுமா? ஒரு டீச்சர், ப்ரொபோசர். பால்வாடி டீச்சரா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா. இப்ப தெரிஞ்சு போச்சு அவ 5ஆம் கிளாஸ். ஏண்டா? ஏன் கொஞ்சம் பேசாம இரு. சரி பேசு. அஞ்சம்மா டீச்சரு டீச்சர் 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 நான் எல்கேஜி நீ எங்கேஜி டீச்சர் 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 உயிரோடு ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம். டீச்சர், நான் உங்களுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சங்கு. சங்கா? ஆ, என்ன சங்கு? மயான சங்கு. கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது. இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு பண்ணி சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிட்டு வந்துட்டேன். சங்குக்காரன் என்னை கையங்களுமா பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இதை வாங்கிக்கங்க. பிடிங்க. ஐயோ நோ நோ. அட நீங்க வாங்குங்க, வாங்கி காதுல வச்சு பாருங்க. அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும். புடிங்க புடிங்க. வைங்க 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 டீச்சர். கேக்குதா 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 கேக்குதா? கேக்குதியா? அத்தி, ஐயோ, காணா போன கண்ணை இங்கே இல்ல இருக்கு. ஏண்டா சங்கு குடுக்கறேன்னு குண்டு வச்சு கொல்லவா பாக்குற? ஒண்ணு எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. டேய், பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். மறுபடியும் அதையும் ஞாபகப்படுத்துறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ? என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் வாயோட வாய வச்சு ஐ லவ் யூ சொல்ற. ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற? சொல்லிடலாம் இல்ல சொல்றேன். கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனின் அருளை பெற மசூதி இருக்குன்னு மலை உச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி போறேன். அங்க சர்ச்சை பார்த்தேன்னா நீயும் தபதபான்னு உருண்டுருவியா? எப்படி சாமி உங்களால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்டா வேற இடமே கிடையாது. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப் ஐயப்பனின் பக்தர்களுக்காக எங்கள் சாமி ஐயப்பன். ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.